சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் 2 மாதத்தில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. தமிழக பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் யார் எல்லாம் இதற்கு இனி விண்ணப்பிக்க முடியும் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. இதை பற்றி இங்கே பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு சார்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் அவர் மகளிர் நலன் சார்ந்த அறிவிப்புகள் பலவற்றை வெளியிட்டார். தமிழக பட்ஜெட்டில் பெண்கள் நலன் சார்ந்த பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது. அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதியவர்கள் விண்ணப்பிக்க உரிய வாய்ப்பு விரைவில் வழங்கப்படும். விடியல் பயணம் காரணமாக பேருந்து பயணம் செய்யும் பெண்களின் சதவீதம் 60 வரை உயர்ந்துள்ளது. மாதம் 888 ரூபாயை பெண்கள் சமர்ப்பிக்காத சேமிப்பதாக திட்டக்குழு அறிக்கை கூறுகிறது. பணிபுரியும் பெண்களின் வசதிக்காக மேலும் 10 இடங்களில் தோழி விடுதிகள் கட்டப்படும். மாவட்டம் தோறும் இவ்வகை விடுதிகள் அமைக்கும் இலக்கை நோக்கி அரசு செல்கிறது. 3ஆம் பாலினத் தவறின் சமூக மேம்பாட்டை உறுதி செய்ய உயர்கல்வி செல்லும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு மாதம் 1000 வழங்கப்படும். ரூபாய் 77 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் 10 இடங்களில் புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளன. புதுமை பெண் திட்டத்திற்கு ரூபாய் 420 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். 10,000 சுய உதவி குழுக்கள் வழியாக ரூபாய் 37,000 கோடி கடனுதவி வழங்கப்படும் போன்ற பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளது. யார் எல்லாம் விண்ணப்பிக்கலாம்? மகளிர் உரிமை தொகை திட்டம் 2 மாதத்தில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் யார் எல்லாம் இதற்கு இனி விண்ணப்பிக்க முடியும் என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது. இதை பற்றி இங்கே பார்க்கலாம். அடுத்த சில நாட்களில் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு வரலாம் என்கிறார்கள். இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. பின்வரும் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கு பொருந்தும். புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள், அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில் கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரிந்து புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள், அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில் தவறான காரணங்களால் பெயர் விடுபட்டவர்கள், அரசு அல்லாத சில கூட்டுறவு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம். கட்டுப்பாடுகள் என்னென்ன? அதாவது ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும். 2வது பெண்ணுக்கு பணம் தரப்படாது. இதற்காக 2வது பெண் தனியாக ரேஷன் கார்டு வாங்கினாலும் கிடையாது. ஏனென்றால் ஒரே வீட்டில் இருந்தால் சோதனையின் போது பணம் தர கூடாது என்று முடிவு எடுக்கப்படும். கள ஆய்வில் ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டு இருந்தால் அதில் 2வது ரேஷன் கார்டு நீக்கப்படும். அரசு பென்ஷன் பெற்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடையாது. அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வங்கி கடன் வட்டிகள் குறைய போகுது. மக்களுக்கு விரைவில் குட் நியூஸ் சொல்லும் ரிசர்வ் வங்கி. அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி 2025ஆம் ஆண்டுக்குள் அதன் ரெப்போ வட்டி விகிதத்தை 75.75
இந்திய ரிசர்வ் வங்கி வருகிற ஏப்ரல், ஜூன் மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறும் கொள்கை கூட்டங்களில் 25 அடிப்படை புள்ளிகளாக தொடர்ந்து குறைக்க வாய்ப்புள்ளதாக எஸ்பிஐ ஆராய்ச்சி தரவுகள் கூறுகின்றன. இதனால் ரெப்போ வட்டி விகிதம் 75 அடிப்படை புள்ளிகள் வரை என கூறுகிறது. இந்திய நுகர்வோர் விலை குறியீடு 2024 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டில் ஜனவரி முதல் மார்ச் 3.9% ஆண்டு முழுவதும் சராசரியாக 4.7% இருக்கும் என நிபுணர்கள் நம்புகின்றனர். 2026ஆம் நிதியாண்டில் பணவீக்கம் 4% முதல் 4.2% வரை இருக்கலாம் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இந்த பணவீக்கத்தை அடிப்படையாக கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி இனி வரும் காலங்களில் ரெப்போ வட்டி விகிதத்தை 75 புள்ளிகள் வரை குறைக்கலாம் என எஸ்பிஐ தரவுகள் கூறுகின்றன. இந்த ரெப்போ வட்டி குறைப்பால் வங்கியில் கடன் வாங்கியிருப்பவர்களின் வட்டி விகிதம் குறையும் என்பது மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்தியாவின் நுகர்வோர் விலை குறியீடு எண் பணவீக்கம் பிப்ரவரி 2025இல் 7 மாதங்களில் இல்லாத அளவுக்கு 3.6% குறைந்தது. இதற்கு முக்கிய காரணம் உணவு பொருட்களின் விலைகளில் ஏற்பட்ட சரிவுதான். காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்ததால் உணவு மற்றும் பானங்களின் பணவீக்கம் 3.84% குறைந்தது. பூண்டு, உருளைக்கிழங்கு மற்றும் தக்காளியின் பெரிய விலை வீழ்ச்சியால் 20 மாதங்களில் முதல் முறையாக காய்கறி பணவீக்கம் எதிர்மறையாக மாறியுள்ளது. பணவீக்கம் குறைந்த போதிலும் இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம் அதிகரித்து வருகிறது. ஜூன் 2024இல் 1.3%இலிருந்து பிப்ரவரி 2025இல் 31.1%ஆக உயர்ந்துள்ளது. மேலும் ரூபாயின் மதிப்பு குறையும் பணவீக்கத்தை மேலும் பாதிக்கலாம் என்பதால் மக்களின் சிரமத்தை குறைக்க ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுக்கலாம் என நம்பப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக சஜஷனில் காமிக்கும். அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.